கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. அமைதி அமைதி அமைதி. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்குப்பா? கால் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எந்த ஊர் உனக்கு? பிள்ளையினுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி கல்யாணத்தை முடிச்சுட்டான்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. போட்டோ வாங்க வை. இந்தா கல்யாணம் வரக்கூடிய மார்கழிக்கு பிறகு மனசு மாறும். வெற்றியாக்கி தரேன். யாருக்கு? இந்த பிள்ளையை சரி பண்ணி தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார். அதே போல சென்னை மாநகரிலிருந்து ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க வாப்பா. என்னம்மா பையனுக்கு? கால் வந்துட்டு வா. பையன் மகன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகாசக்தி. யார் நீ? ஆமாம். அப்படியா? சரி. துலுக்கானத்தம்மன் ஒரு அம்மன் கோயில் வருது. எங்கே இருக்குது? இருக்கோ? கால் வந்துட்டு வா. இரண்டு வருஷமாக வேலைகள் சம்பந்தமான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் நடக்கலை. இடையில் ஒரு இடத்துல போய் பதிவாகி அது சரியில்லாமல் மனது பாதிக்கப்பட்டாய். அதனால் உனக்கு நிலையான வேலையை 2026 3வது மாதத்தில் உனக்கு கிடைக்கும். கால் வந்துட்டு வா. வா. வேற என்னப்பா வேணும்? அதெல்லாம் அடுத்த மாதத்தில் பௌர்ணமியில் முடிச்சு விட்டுருந்தேன். என்ன பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. இந்தா நல்லா வாமா. அதே சென்னை மாநகர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் இடைஞ்சல் இருக்குது, சரி பண்ண முடியலன்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில்ப்பா? சேவை மையம். வாங்க வாங்க. கால் வந்துட்டு வரலாம். அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. நின்றுக்கா வா உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? சரி ஓகே. அப்படியா? இப்பொழுது ஒரு 9 மாத காலங்களாக உன்னுடைய தொழிலில் வரவுகள் குறைவு. அதனால் இது தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற மன வருத்தமும் குழப்பமும். இதுக்கு மாந்திரிகத்தால் எதுவுமே நடக்கவில்லை. வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். உன்னுடைய கிரக நிலைகளில் ஜனவசியம் குறைஞ்சிருக்கு. இதை விருத்தியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். லேசாக உட்காந்து எழுந்திரிச்சிட்டியே. நல்ல காலில் வந்துட்டாயா? எல்லாரையும் தான் ஏமாத்த மாதிரி என்னையும் மாடா. எவ்வளோ விவரமாக இருக்கான். ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க? யாரெல்லாம்? சரி ஓகேண்ணா, நடந்துக்காடா. எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தா சிரித்து சிரித்து கர்மசாமிக்கு என்னம்மா கல்யாணம் சம்பந்தமாக பேசி முடித்து மனக்குழப்பம் அடைந்தவர்கள் யாரு? வா. அழக்கூடாது. அழுதா அங்கேயும் நின்னுக்கா. யாருக்கு பேசி முடிச்ச? கால் வந்துட்டு வா. அப்படியா? வரலாம், உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படிலாம் அங்கே ஒன்றும் நடக்கலை. செய்வன வீர கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை. வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைக்கு நேரமான காலங்கள் குழப்பமானது. அதனால் அவனுக்கு அந்த கல்யாணம் தடைப்பட்டதுக்கு காரணம் அதுதான்.
இதுக்கிடையில் வயிற்றில் ஒரு பக்கத்தில் வலியும் வேதனையும் உன் பையனுக்கு இருக்குது. கால் வந்துட்டு வா. ஏய் வரலாம் வா. பையன் நல்ல பையன் தானா? பிள்ளை நல்ல பிள்ளை தானே? நல்ல புரிஞ்சுக்கா. வயிறு சொந்தமான குறைபாடு இருக்குது, புரியுதா? மாற்றி தாரேன். உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனந்தமாக நடக்கும். இதோ இந்த பங்குனிக்குள்ளே நடக்கும். சைஸ் வருவா, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு அப்படியா? வழக்கு யாருக்கு இருக்குப்பா? வழக்கு என்ன வழக்கு? என்ன வழக்கு அது? நில வழக்கு. கால் உனக்கு என்ன வழக்கு? அதுதான் பொண்டாட்டி பொருத்தம் வழக்கு யாருக்கு? உனக்கு. அடுத்த உத்தரவு உனக்கு. விவரம் கேட்டுக்கா. உட்காருப்பா. ஆ ஆ ஓகே. கால் வந்துட்டாங்க, கால் வந்துட்டாங்க. பின்னாடியோ ஒன்றும் இல்லையா? இங்கே இல்லையா? நீ கால் வந்துட்டு வாப்பா. நீங்கள் என் தலைவிதியா? புரிய மாட்டேங்கிற ஆத்திரம் என்ன? நம்மளைத்தான் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஆ ஆ சரி ஓகே. உனக்கு பழக்கப்பட்டவங்களே உனக்கு எதிரியாக மாறி சில குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்கப்பா. இப்போதைக்கும் கூட உனக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர் மேலே உனக்கு சந்தேகம் இருக்கும். அதனால் இந்த வழக்கில் உனக்கு வெற்றியை நான் வாங்கி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா சந்தோஷமாரு, ஜெயிச்சுக்கா. இந்தா மகனே, ஆனந்தமாக இருப்ப. போய்ட்டா வாடா. எங்கடா இருக்கா பொண்டாட்டி? நல்ல பிள்ளை தானே? பாதுகாப்பாக தானே இருக்கா அவள் வீட்டில்? கால் வந்துட்டு வா. ஆ வெரி குட். அப்படியா? ஆ சரி ஓகே. ஆ அப்படியா? இப்போ அவளை சேர்த்து வைக்கணுமாடா? கண்டிப்பாக வேணுமோ? வந்த பிறகு பிரச்சனையை உருவாக்க மாட்டியா? கால் வந்துட்டு வா. தவறி போச்சே கனி. ஒரு கனி தவறி போச்சுடா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சண்முகா. நல்ல பாட்டுப்பா, நல்ல பாட்டு. சவுண்டை கூட்டி வைக்குமா? அருமையாக இருக்குது. இந்தா மனம் கோணாமல் அவளை உன் பக்கம் வசப்படுத்தி இல்லறத்தில் இன்பமாக வாழ வச்சு தரேன். வேறு என்னடா வேணும்? சொத்து பிரச்சனைக்கு 3 மாதம் டைம் இருக்குது. வெற்றி ஆயிரும் போ. கருப்பசாமிக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தமாக முயற்சி செய்து பணம் கொடுத்து ஏமாந்தது யார்? வாங்க. எவ்வளோ கொடுத்தக்கா? நிறைய 1 கோடி ரூபா கொடுத்துருப்பியா? கால் வந்துட்டா. 10 லட்சம் கொடுத்துட்டா. பெரிய ஆள் தான். மனவேதனைகள் தானே காரணம். என்னப்பா உட்கார். யாருக்கு வேலை வேணும்? உனக்கு என்ன படிச்சிருக்க நீ? ஆ அங்கே பணத்தை கொடுத்துட்ட. நட்பில் பணம் கொடுத்துட்ட. கால் வந்துட்டு வா. ஹவுஸ் கீப்பிங் சம்பளம் எவ்வளவு மாதம்? நீங்கள் யார்? கரெக்டு. இவங்க அத்தனை பேரும் மெட்ராஸ் தான். சுமார் ஒரு 50 பேர் இருப்பாங்க. மெட்ராஸ். அந்த பணம் உன்னை ஏமாற்றப்பட்டது. என்ன தேவையில்லாமல் நீ பணத்தையும் மனசையும் சேர்த்து பறி கொடுத்துட்ட. அந்த பணத்தை உனக்கு வாங்கி வெட்டியாக்கி தந்தால் போதுமா? இந்த அப்படி நடக்கவே செய்யாதுமா. பணம் தான் கிடைக்கும். நீ வேறு இடத்துல வேலையை தேடு, ஓடு. கர்மசாமிக்கு நான் விரும்பின வாழ்க்கையை எனக்கு அடைய முடியலை, மன வருத்தமாக இருக்குன்னு ஒருத்தன் கேட்குறானே, யாருப்பா அது? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? நான் என்ன பேசுனேன், நீ என்ன கேட்டு வந்திருக்க? நான் விரும்பிய வாழ்க்கையை அடைய முடியவில்லை, எனக்கு வருத்தமாக இருக்கிறதுன்னு கேட்டு வந்திருக்கான்னு கூப்பிட்டுருக்க. நீ எதுக்குள்ளே வந்தங்க? வாப்பா. நீ நான் பேசுகிறத புள்ளி விவரமாக துல்லியமாக கேட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். நதி எங்கே போகிறது கடலை தேடி,
நாளெங்கே போகிறது முதுமையை தேடி. இன்னொரு கால் வந்துட்டு. பள்ளியறை பெண்மனதில் குழப்பம் குழப்பம், பக்கத்தில் நீ இருந்தால் பிரச்சனை பிரச்சனை. என்ன சிரிக்கிய? உங்களுக்கு என்ன வந்து உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன்டா மகனே. 7 ஆண்டு காலங்களாக வாழ்வில் தரித்திரம் பிடிச்ச நிலைகளும், தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பமான வாழ்க்கையும், நம்பியவர்கள் மூலமாக எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்காத வாழ்வை நீ இப்பொழுது அனுபவித்து வருகிறாய். ஒரே ஒரு விஷயத்தில் செய்யாத குற்றத்துக்கு பழியேற்று நீ குற்றவாளிங்கிற நிலைகளிலும் இப்பொழுது தலைகுனிந்து இருப்பாய். கால் வந்துட்டு வா. உடைச்சிரு. நான் வேற மைக்கு வாங்கிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னண்ணே இவ்வளோ உட்காரு, நல்ல இடத்த நல்லதாக நிற்கிற நீ. இப்போ உனக்கு தேவை பணம். இந்த பணம் மட்டும் இருந்தால் பாதாள வரை பாய முடியும். அதனால தான் கடவுள் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த பணம் உனக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? கண்ணை மூடு கேட்குறேன் நான். ஓஹோ, இந்தா பணமும் ஒரு பெண்ணும் கிடைக்கும். 20 லட்சம் ரூபா கிடைக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாழ் நடக்கிறது சென்னையாக இருக்கிறது. குலதெய்வம் போல வணங்கக்கூடிய தெய்வம் சொல்ல மாட்டனா இருக்கான். யார் யாது? சொல்லமாட சாமிக்கும் மெட்ராஸ்காரங்களுக்கும் என்னப்பா தொடர்பு? குலதெய்வம் சொல்ல மாட்டேனா? சுடலை மாடன் யாருக்கு? சொல்ல மாட்டேன். சொல்லமாட சாமி யாருப்பா? சொரிமுத்தையன். இது பாவநாசம் சொரிமுத்தையனா? வா. தூசி மாடன், கரடி மாடன், பண்டார மாடன், அங்கே இருப்பான் தளவாய் மாடன். தளவாய் மாட சாமிலாம் இருக்கார்ல, பார்த்துருக்கேன். நீங்கள் கால் வந்துட்டு வா. யார்? அண்ணன் தம்பியுமா? நீரும் நெருப்பு மாதிரி இருக்கீங்கள, வாங்க பக்கத்தில் உட்காருங்க. யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ வீடு கட்டித்தாரேன். சொத்து பிரச்சனை முடியறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். உங்களுக்கு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். அதுக்கு வேண்டிய பணங்கள் உழைப்பாலும் லோனாலும் கிடைக்கும். 2 விதத்தில் வாங்கித்தாரேன். பெற்றோரில் ஒருவருடைய உடலில் அடிக்கடி மன வருத்தத்துக்குரிய அளவுக்கு குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கும். அதில் ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். இப்போ நீங்கள் நினைக்கிற ஒரு தொழில் சம்மந்தமான விஷயத்தில் முயற்சி செய்து கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்திருக்கிய. அதனால் ஜாக்பாட் மாதிரி பணம் அடிக்கிறதுக்கு என்னடா வழி இருக்குது, அதுக்கு சுருக்கமான ரூட்டில் எப்படா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையில் உன் மண்டை கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. என்னடே தம்பி, 7 நேடா. இந்தா உங்களுக்கு உழைப்பு, நேர்மையான உழைப்பு கிடைக்கும். அதில் உங்களுக்கு நிறைய வருமானமும் கிடைக்கும். இதோ செந்தமிழ் நாட்டிலிருந்து ஆந்திரா தேசம் வரை ஒரு நட்பு தொடர்பால் உங்களுக்கு நல்ல வாழ்வு அமையும். என்னடா இந்தா ஆனந்தமாக இருங்கப்பா, வெற்றி அடைங்கப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்கு அப்படி காட்டு வந்தவங்க யாருப்பா? அது திருமணம் முடித்து பிரிந்து இருக்குன்னு காட்டு வந்தவங்க யாரு? திருமணமாகி பிரிந்து இருக்கிறது என்று கேட்டு வந்தவங்க. பைசில் 1, பைசில் 2, பைசில் 3 அப்படியா? அறுவை சிகிச்சை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து வெளிநாடு சம்பந்தமான தொழில் பற்றி தொடர்புடையது யாரு? ஃபாரின் சம்பந்தமாக யாருப்பா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்க நீ? ஒருத்தவனுடைய கனி இருக்க. யார் அது? வெளிநாடு. என்னப்பா வேணும்? எந்த ஊரு? ஆமாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உன்னோட உடல்நிலையில் எந்த கண்டமும் ஏற்படாது. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு அமைச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்?
கால் வந்துட்டு வரலாம். தெக்கப்பா, தெக்க எங்க தூத்துக்குடி பக்கம் போன்னு சொன்னேன் நான். அந்த வீட்டை நான் நிலையாக்கி வளமாக்கி தாரேன். தென் திசையில் தூத்துக்குடி எல்லையில் இடம் வாங்கி தாரேன். இந்த செம்மையாயிரு, சந்தோஷமா இருப்பா. கர்மசாமிக்கு சரி, ஓகே. புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை சென்னையில் 10 உத்தரவுக்கு மேலே ஓடிடுதுலானே. சென்னையில் அப்படியே போய் உட்காருங்க. 10 உத்தரவுக்கு மேலே ஓடிடுதுலாம். தொண்டைமான் புதுக்கோட்டை, கணவன் மனைவி, ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர். கால் வந்துட்டு வரலாம். வாங்கப்பா, உன் வீட்டுக்குள்ள நான் தானடா குலதெய்வமா இருக்கேன். அருள் வந்து யாருக்கு? அருள் ஆடிக்கிட்டே இருக்கோ? உட்கார முடியாதா? வலி எடுக்கா? இந்த அப்படி உன் பையன் என் உத்தரவில் பிறந்தவன், அவனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிரும். இப்போ நீ என்னைய சொல்லி சில பேர்களுக்கு விபூதி கொடுக்க, அது உனக்கு பலிதமாகணும். அப்படித்தானே விஷயம்? ஆமாம். அது வேணுமா வேண்டாமா? கல்யாணம் முடிச்சு வை, நல்லா இருப்பான் உன் பையன். இந்தா வெற்றி உண்டு. இந்தா என்னைய நினைச்சுக்கா, நினைத்ததெல்லாம் நடக்கும். அது வந்து உனக்கு வந்து சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஆனந்தமாக முடிஞ்சிடும். போ. கருமசாமிக்கு வெளிநாடு சம்பந்தமாக முடிவெடுத்து வந்தவர் யார்? வாங்க. அடுத்து பிள்ளைகள் சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்த இஸ்லாமிய பெண்ணடியாள். என்னப்பா வெளிநாட்டுக்கு என்ன செய்யணும்? சரி, கண்ண முடியும். கால் வந்துட்டு வரலாம். பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே எல்லாம் தயாராகிருப்பா. இந்தா ஓடும், பணம் நிறைய கிடைக்கும்பா. வாமா, கால் வந்துட்டு வாமா. யாரா வந்திருக்கிய? மாமா பையனா? எங்கே இருக்கான்?